Hi guys, hi friends, hi everyone, hey guys, hello everyone, I am Nithya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளான்ட் டாபிக் தான். யூஸ்வலாகவே இண்டோர் பிளான்ஸோட க்ரோத் அவுட்டோர் பிளான்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அவுட்டோரில் அதுக்கு கிடைக்கிற எல்லா என்வரன்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்மளால் இண்டோரில் மீட் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் சில இண்டோர் பிளான்ஸை நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஈஸி பிளான்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், இட் இஸ் Aglaonema, also known as Chinese Evergreen. This is not at all finicky, easy to handle. பிகினர் கார்டனருக்கு இது ஒரு பெஸ்ட் சூட்டபிளான பிளான்ட். டக்குன்னு எடுத்து அப்படி டக்குன்னு வளர்த்துடலாம். Without any further ado, let's jump into the details. Aglaonema நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச Chinese Evergreen. இது ஒரு ஃப்ளவரிங் வெரைட்டி. உங்களோட இண்டோர் ஸ்பேஸை நல்ல புஷியான பிளான்ட்டை வச்சு ஃபில் பண்ணணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வாங்குங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஓவர் 50 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் இதோட ஃபோலியேஜ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. லீஃப் பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருக்கும். நர்சரியில் பார்க்கும்போதே அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு வரணும் போல் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, வீட்டில் வைக்கிறதுக்கும் இடம் வேணுமே. என்னோட பர்சனல் கலெக்ஷன் இந்த 4 வெரைட்டிஸ் தான். இந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கி என்னோடய கலெக்ஷனில் சேர்க்க போகிறேன். இந்த பிளான்ஸோட வாட்டரிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். லீவ்ஸ் எல்லோவாக ஆகுறது தான் காமனான ஒரு இஷ்யூ. அது மேபி தேவைக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம், அல்லது ரொம்ப நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுருக்கலாம். நார்மல் டேப் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் தண்ணியில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் உங்கள் பிளான்ஸோட லீஃப் டிப்ஸ் ப்ரௌன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நைட்டே பக்கெட்ஸில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஓவர் நைட் தண்ணியை ஃபில் பண்ணி அப்படியே வச்சுருந்தா அதில் இருக்கிற குளோரின் கண்டென்ட் எவாப்ரேட் ஆயிரும். மார்னிங் அந்த தண்ணியை நீங்கள் பிளான்ஸ்க்கு ஊற்றலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டில் RO வாட்டர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ஸ்க்கு. சாயில் எப்போவுமே 2 to 3 inches ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ட்ரைன் ஆகாமல் தேங்கி நின்றுச்சுன்னா ரூட்ஸ் ராட் ஆயிரும். Aglaonemaவோட லைட் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மல் க்ரீன் வெரைட்டிஸ் டார்க் ஸ்பாட்ஸ்லேயும் நல்லா சர்வைவ் ஆகும். பட் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிற பிளான்ஸுக்கு கொஞ்சம் பிரைட் இன்டைரக்ட் லைட் தேவைப்படும். டார்க் கண்டிஷன்ஸில் இருந்தால் இதோட வேரியேஷன்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த லிப்ஸ்டிக் வெரைட்டியை பால்கனி டோர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். 4 to 5 hours நல்ல பிரைட் லைட் கிடைக்கும். Aglaonema ஸ்னோ ஒயிட் வெரைட்டிக்கும் கொஞ்சம் பிரைட் லைட் தேவை பிகாஸ் ஆஃப் தி வேரியேஷன்ஸ். ஸோ அதையும் நான் 3 to 4 feet டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பால்கனிலேயே வச்சுருக்கிறேன். இந்த க்ரீன் வெரைட்டிஸ் நல்லாவே லோ லைட்ஸை டாலரேட் பண்ணும். எங்கள் வீட்டில் லிவிங் ரூம் தான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஏரியா. இந்த Aglaonema சில்வர் குயின் இங்கே நல்லாவே சர்வைவ் ஆகுது. க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் புது லீவ்ஸ் நிறையாவே வருது. ஜஸ்ட் மார்னிங் 2 to 3 hours லைட் போட்டு வச்சுருவேன். வீக்லி ஒன்ஸ் பால்கனியில் நல்ல பிரைட் லைட்டில் ஃபுல் டே வச்சுருவேன். இது Aglaonema Evergreen வெரைட்டி. இதோட லீவ்ஸ் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கிறனால இதுவும் லோ லைட்ஸில் நல்லாவே சர்வைவ் ஆகும். ஒகேஷ்னலி நம்ம இந்த மாதிரி லீவ்ஸை ஒரு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணணும். இதனால் லைட் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். மோஸ்ட்லி இந்த பிளான்ஸ் எல்லாம் இண்டோர்ஸில் இருக்கிறனால வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே லீவ்ஸில் செட்டில் ஆகிருக்கும். அதனால் லைட் அப்சார்ப்ஷன் ஒழுங்காக நடக்காது அண்ட் க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் லீவ்ஸை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ராட் லீவ்ஸ் இருக்கிற பிளான்ஸுக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் இதோட ஃபர்டிலைசிங் பற்றி பார்க்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பிளான்ஸை கண்டிப்பாக ஃபர்டிலைஸ் பண்ணியே ஆகணும். நான் இந்த ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆர்கானிக் தான். இங்கே லோக்கலில் ஒரு ஃபர்டிலைசர் கடையில் வாங்கினது. அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 5 grams எடுத்துகிட்டு 1 liter தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பிளான்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நம்மளே வேணும்னாலும் வீட்டிலேயே இதை தயாரிக்கலாம். முட்டையோடு வாழைப்பழத்தோல் அண்ட் டீ டிகாஷன் இது 3த்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிடாதீங்க, அது ரொம்பவே டேஞ்சரஸ். அந்தந்த பேக்கெட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மீலி பக்ஸ் ஒரு காமனான இன்ஃபெக்ஷன் இந்த பிளான்ஸ்க்கு. கண்டிப்பாக இதை நம்ம போக்கியே ஆகணும். ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி பக்ஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிடுங்க. நார்மலாக 15 days ஒன்ஸ் தான் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம்.
பட் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் டெய்லி ஒன்ஸ் கூட நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் போகிற வரைக்கும். இதோட சாயில் ரிக்குவயர்மெண்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிளான்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயில்லையும் நல்லாவே வளரும். பட் முக்கியமாக இண்டோரில் வச்சுருந்தா நல்ல வெல் ட்ரைனிங் சாயில் இதுக்கு தேவை. லைக் கார்டன் சாயில், கோகோபீட் அண்ட் வர்மி கம்போஸ்ட் 3:3:1 ரேஷியோவில். இந்த பிளான்ஸை எப்படியெல்லாம் ப்ராபகேட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டெம்ஸ் இந்த மாதிரி நீளமாக வளர்ந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எய்தர் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கலாம் ரூட்ஸ் வர வரைக்கும், ஆர் நீங்கள் சாயிலில் டைரெக்டாக ப்ராபகேட் பண்ணலாம். நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக வேரோடு பிரித்து வேறு பாட்டில் நட்டு வைக்கலாம். இதுக்கு பேர் ரூட் டிவைடிங். இந்த பிளான்ஸில் பூக்கிற பூவை நீங்கள் வேணாம்னா கட் பண்ணிடுங்க. ஸோ பிளான்ஸ் புது க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும். அண்ட் ஏர் டிராஃப்ட் சுத்தமாக இந்த பிளான்ஸுக்கு ஆகவே ஆகாது. அதாவது அதிகமாக சூடான காற்றோ அல்லது குளிர்ந்த காற்றோ இது ரெண்டுமே இந்த பிளான்ஸுக்கு ஒத்து வராது. ஸோ ஃபேனுக்கு கீழேயோ ஆர் ஏசி வெண்ட்டுக்கு கீழேயோ இந்த பிளான்ஸை வைக்காதீங்க. ஜன்னல் பக்கத்தில் வைக்கும்போதும் ரொம்ப காற்றடிக்கும்னா வைக்க வேண்டாம். அக்லோனிமாவை பற்றின இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye.